தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை என்பது அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் தற்பொழுது குறிப்பாக கடந்த 3-4 நாட்களாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 10லிருந்து 15 மாவட்டம் வரையிலுமே 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை என்பது பதிவாகி வருகிறது. அதே போல கடந்த 2-3 நாட்களாக பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் தமிழகத்தில் சேலம் மாவட்டம், அதே போல ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் 2வது 3வது இடத்தில் வெப்பநிலை என்பது அதிக அளவில் பதிவாகி இருந்தது. குறிப்பாக மே 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலையானது வட உள் மாவட்டங்கள், அதே போல வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெயிலின் தாக்கம் என்பது உச்சத்தில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மே 5ஆம் தேதிக்கு பிறகாக உள்பகுதி மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருத்தணி, அதே போல திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 40 டிகிரிக்கும் மேலாக வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 40 டிகிரி செல்சியஸ் என்றால் 100க்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மே 1லிருந்து 4ஆம் தேதி வரையிலும் குறிப்பிட்ட ஒரு 6-7 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை என்பது உச்சத்தில் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.